பெரியாழ்வார் திருமொழியில் இன்றைக்கி நம்ம 2ஆம் பத்து பார்க்க போகிறோம். அந்த 2ஆம் பத்து முதல் திருமொழி முதல் பாசுரம் பார்க்கலாம். மெச் ஊது சங்கம் இடத்தான் நல்வை ஊதி பொய் சூதிர் தோற்ற பொறை உடை மன்னர்காய் 10 ஊர் பெற அது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இப்போ இதுக்குள்ளே அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 2.5-3 வயசு ஆகிடுது. அதனால் அப்படி நண்பர்களெல்லாம் கூட்டின்னு விளையாட போயிட்டான். அப்படி நண்பர்களை கூட்டின்னு போயிட்டு சடனாக பயமுறுத்துவானான். அதை பற்றி சொல்கிறதா இந்த பதிகம். இப்போ அர்த்தம் பார்க்கலாம். பாஞ்சஜன்யத்தை இடது கையில் வைத்திருக்கும் கண்ணனை எல்லாரும் மெச்சி கொண்டாடுவார்களாம். அதுக்கப்புறம் மூங்கிலால் செய்யப்பட்ட நல்ல புல்லாங்குழலை ஊதுகிறான் இல்லையா, அதை கண்டு எல்லாரும் மெச்சுவார்களாம். கண்ணன் எதை ஊதினாலும் சரி, சங்கமோ புல்லாங்குழலோ எதை ஊதினாலும் சரி, நல்லவர்களுக்கு மனசு சந்தோஷத்தையும் கெட்டவர்களுக்கு பயத்தையும் கொடுக்குமா. இப்படி ஒரு சப்தம் வெவ்வேறு அனுபவம் கொடுப்பதைத்தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட கண்ணன் வஞ்சனையால் துரியோதனன் என்ன பண்ணான், சூதாட்டம் ஆடி பாண்டவர்களை தோற்கடிச்சான் இல்லையா. அப்பவும் அவன் என்ன பண்ணான், பொறுமையாக இருந்தா. அப்படிப்பட்ட பாண்டவர்களுக்காக கண்ணனே தூதனாக போய் 10 ஊர் கேட்டான். ஆனால் துரியோதனன் ஒரு குண்டூசி நிலம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இல்லையா. அதனால் வேறு வழி இல்லாமல் பாரத போர் ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட போரில் கண்ணா, நீ யாருக்கு கை கொடுத்தாய்? பாண்டவர்களுக்காக கை கொடுத்தாய். அப்படிப்பட்ட தூதனாக வந்த கண்ணன் தன் தோழர்களுக்கு அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அதாவது இது வரைக்கும் மறைச்சி வச்சிருந்த கைகளை 2 சங்கு சக்கரத்தோடு தூக்கி காமிப்பான. சடன்னா அவள் அப்படியே பயந்துருவாள். அம்மனேன்னா பயப்படுறது, அம்மாடி அப்படின்னு போலியா, அது மாதிரி அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு பெரியவா ராமானுஜர் இதில் சொன்னது. இந்த குழந்தைகளாம் அந்த கண்ணை அந்த இதை மறைச்சி இப்படி பண்ணுவாளே, அதுவும் சொல்லுவாள் சின்ன குழந்தைகளுக்கு. ஆனால் இது இந்த அம்மனே காட்டுகின்றான் அப்பூச்சி சங்கு சக்கரத்தை திடும்னு காமிக்கிறது தான்.